ஹாய், வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்னினோ வந்தாச்சு. ஜூன் 11ஆம் தேதியில இருந்தே எல்னினோ வந்தாச்சு. ஆனா நமக்கு வறட்சி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான் வானவியல் ஆய்வாளர்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்னினோங்கிறது பசிபிக் பெருங்கடல் மேல் பக்கத்துல உருவாகக்கூடிய வெப்பம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய வறட்சி. எல்லா பகுதிகளிலும் ஈரத்தன்மையை அது இழுத்துக்கிறதுனால வறட்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம இதனால பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பாருங்க, இந்திய துணை கண்டத்திற்கு எல்னினோ அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு ஜப்பான் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா நடுநிலையான இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படின்னு ஒண்ணு உருவாகி இருக்குங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்திய பெருங்கடல் மேல நடுநிலையான ரொம்ப வெப்பமும் இல்லாம ரொம்ப வறட்சியும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு தான் நடுநிலை அப்படிங்கிறது. அப்படி இரு முனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால என்ன சாதகம் அப்படின்னா, நம்ம இந்திய பெருங்கடல்ல இருந்து இந்திய நாட்டுக்குள்ள அதிக அளவு ஒன்று ஈரப்பதமாகவோ அல்லது வறட்சியை குறைப்பதாகவோ அப்படித்தான் இருக்கும். அதுக்கு பேரு தான் இரு முனைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன அப்படின்னா, இதனால இந்திய கண்டத்துக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா இருமுனைங்கும் போது வறட்சியை குறைக்கக்கூடியதா இருக்கும். நம்மளுடைய இப்ப பருவமழை வரும் இல்லையா, அந்த பருவமழையும் அதிகரித்து கொடுக்கும். அதனால இந்திய துணை கண்டத்துல வறட்சி ஓரளவுதான் இருக்குமே ஒழிய நம்ம பாதிக்கிற அளவு இருக்காது அப்படின்னு ஜப்பான் வானியல் அறிவியலாளர்கள் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா. இதற்கு பெயர் தான் பாருங்களேன், நடுநிலையான இந்திய பெருங்கடல் இருமுனைகள் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் கஷ்டப்படாம இருந்தாலே போறோம், அவ்வளவுதானே ஃப்ரெண்ட்ஸ். நாம எப்பவும் வழிபடக்கூடிய என் அப்பன் சிவபெருமான ஓம் நம சிவாய அப்படின்னு நாம சொல்லி வழிபட்டு கொண்டே இருப்பதுனால நமக்கு எல்லா விதமான இயற்கை உபாதைகள் இருந்தும் தனிச்சு கொடுப்பார் நம்ம சிவபெருமான். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சொல்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்திய துணைக்கண்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நம்ம வறட்சியிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.